புறவர் சமூகத்துடைய அடையாளத்தை மீட்டு சொல்லி அடுத்து போவாரா? பன்றிகள் கழுதைகள் சொல்லி அடுத்தடுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? அததான் நானும் சொல்றேன். கோனார்களை ஆர்எஸ்எஸ் பார்ட்னர்கள் என்ன பண்றாங்கன்னா யாதவர்களை கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப அவர்களுக்கு ஜீவாதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா மாடுகள் தான். அப்ப அந்த மாடுகளை, அந்த கோனார்களை, அந்த ஓட்டுக்களை பெறுவதற்காக அவர் என்ன பண்றாரு? மாட்டுக்கான அரசியல் அப்படின்னு பேசுறாரு. இது மாதிரி தமிழ்நாட்டுல 44,000 சாராய கடைகள், கள்ளு கடைகள் இருந்துச்சா இல்லையா? இருந்தது. அதோட எண்ணிக்கை இன்னைக்கு டாஸ்மாகோட எண்ணிக்கை வெறும் 4,200. 40,500 சாராய கடையும் கள்ளு கடையும் இருந்தது போக வெறும் 4,200 சாராய கடைகள் இன்னைக்கு குறைஞ்சிருக்குது. டாஸ்மாக குறைஞ்சிருக்குதுன்னா இந்த திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் பெருகியதன் காரணமாக குடி குறைஞ்சிருக்குதுங்க. இதையெல்லாம் புள்ளியோரத்தோட பேசுறதுக்கு இங்க நாதி இல்ல. என்னங்க இது? ஒரு கேலி கூத்தான ஒரு அரசியலுங்க இது. நான் கல்லு இறக்க போறேன் அப்படின்னு. கல்லு யாருங்க இறக்குவா? தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்பட்ட இல்லங்க. இங்கதான் தமிழ்நாட்டுல மத்த இடத்துல யாரு இறக்குறா? கல்வி அறிவு இல்லாத, வேலை வாய்ப்பு இல்லாத அவர்கள் தானே இறக்குறான். நான் ஏன் ஏன்டா நீ கல்ல குடிக்கிறேன்னு கேட்கிறேன். அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர், பெரியாரிய சிந்தனையாளர் திரு பெரியார் சரவணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். குறிப்பா வெகு நாட்கள் ஆச்சு உங்களை பார்த்து. நல்லா இருக்கீங்களா? முதல்ல நல்லா இருக்க. தொடர்ச்சியா பயணம், அதனால சரியா நேரம் ஒதுக்க முடியல. சரி, ஓகே. குறிப்பா உங்களை போன்ற பெரியாரிகள் தொடர்ந்து பேசுவது என்னன்னா, மாடு மேய்க்கிறது விட்டு ஆடு மேய்க்கிறது விட்டு படிக்க வாங்கடா, படிப்பு தான் முக்கியம், இனிமேல் படிப்பு தான் ஆயுதம், கல்விதான் ஆயுதம் சொல்லிட்டு பரவலா தொடர்ந்து பேசுறீங்க. அதே முற்போக்குன்னு நீங்க ஒரு பாணியில சொல்றீங்க. ஆனா சீமான் போன்றவர்கள், தற்கால சீமானே முதல் பேர் ராமநாதபுரத்தை ஆடு மாடு மேய்ச்சிக்கு வந்தவன இன்னைக்கு டேரக்டா இருக்குன்னா அது காரணம் பெரியார் சொன்ன நபர். இன்னைக்கு ஆடு மேய்க்க போறாரு, மாடு மேய்க்க போறாரு, நாளைக்கு கழுத மேய்க்க போவாரான்னு தெரியல. ஏன்னா கழுத மேய்க்க போவதும் கூட தம் பாரம்பரியத்துல ஒரு குறிப்பிட்ட சாதி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு தொழில் தானே. அதை நோக்கி போறாரான்னு தெரியல. ஆனா அதை நம்பி ஒரு கூட்டம் போகுது இல்லையா? இது எப்படி முதல்கட்டமா நீங்க பாக்குறீங்க? அதாவது ஏறக்குறைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து என்னோட தொடர்ச்சியான பேட்டிகளையும் எழுத்துக்களையும் நீங்க பாத்துட்டு வந்தீங்கன்னா தெரியும். இவர் ஒரு ஆபத்தான அரசியலை தமிழ்நாட்டுக்குள்ள ஆடிக்கிட்டு இருக்கிறார். இப்ப இந்த மாடு மேய்க்கிறது அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு செய்தியை சொல்லிடுறேன். என் சொந்த வாழ்க்கையில நடந்தது. நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது வறுமை ரொம்ப கஷ்டம். அப்ப ஸ்ரீரங்கத்துல நெடுந்தெருவுன்னு ஒரு பகுதி மேலூர் போற வழியில இருக்கும். அங்க நாச்சியார் பண்ணைன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த நாச்சியார் பண்ணையில என்ன பண்ணையத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. எங்களுக்கெல்லாம் ஆளுலாம் இல்லாம பண்ணையத்துக்கு கொண்டு போய் அங்க போய் நான் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். இது நானும் செஞ்சேன், எங்க அப்பாவும் செஞ்சா, எங்க தாத்தா செஞ்சான், என் பாட்டா செஞ்சான். அப்ப இந்த திராவிட இயக்கங்களோட வளர்ச்சி இருக்கு பாத்தீங்களா? அதற்கு பிறகுதான் கல்வி, வேலை வாய்ப்பு, நகர கட்டமைப்பு, சுகாதார கட்டமைப்பு, எல்லாருக்குமான வாய்ப்புகள் இதெல்லாம் வரும்போது அவங்கவுங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த தாய்மார்களை வேண்டுமானாலும் நீங்க போய் கேளுங்க. அவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில், நான் பட்ட கஷ்டம் என் வாழ்க்கை என் பிள்ளைக்கு இருக்கக்கூடாதுங்க, என் தொழிலை என் புள்ள செய்யக்கூடாதுங்கன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, என் தொழிலை என் புள்ள செய்யணும் அப்படின்னு எந்த தாய் தகப்பனும் சொல்ல மாட்டாங்க. ஒரு காலத்துல என்னவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, படிச்சு என்னடா பண்ண போற, நம்ம காடு கரையா பாத்துக்கிட்டா போதாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு காலம் போய் அது அப்படியே ஒரு சமூக மாற்றம் ஏற்பட்டு, இனி என் தொழிலை என் புள்ள செய்யக்கூடாது, அவனாவது படிச்சு நல்ல மாதிரியா வரணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்ப இதையெல்லாம் சீமானுக்கு தெரியுமானா? நல்லாவே தெரியும். ஏன் அந்த விஷயத்தை அவர் கையில் எடுக்கிறாரு, மாடுகளுக்கான விஷயத்தை ஏன் கையில் எடுக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல கவ் பெல்ட்னே இருக்குது. ஊபி, பீகார், ராஜஸ்தான் போன்ற ஒரு கவ் பெல்ட்னு சொல்லுவாங்க. அது மாடுகளை புனிதப்படுத்துவது. அத நாம என்ன பண்றோம்? ஆண்டாண்டு காலமா, இன்னைக்கு நேத்து இல்ல, பல ஆண்டு காலமாவே அதை கிண்டல் பண்ணுவோம். ஏன்டா மாட்டுக்கு பின்னாடி போறீங்க, ஏன்டா மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறீங்க அப்படின்லாம் நம்ம கிண்டல் பண்ணி, இது இந்த மண்ணுல இயல்பா இருக்கக்கூடிய ஒரு பகுத்தறிவு சிந்தனை, எதிர்கதையாடல்னு பேர். அப்ப இங்க இருக்கக்கூடிய கதையாடல், இந்த நாத்திக சிந்தனை, இந்த மரபுகள் இருக்குல்ல, இந்த பகுத்தறிவு மரபு இருக்குல்ல, இந்த மரபை நீர்த்து போக வைக்கக்கூடிய ஒரு வேலையை சீமான் ரொம்ப திட்டமிட்டு செய்யறாரு.
அதற்கு ஒரு பின்புலமாக இருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, திராவிட இயக்கங்களோட வீழ்ச்சின்னு ஒண்ணு இருக்குது. அந்த இயக்கங்கள் தன்னோட வேலை பரப்பை சுருக்கி கொண்டதன் காரணமாக ஒரு வெற்றிடம் ஏற்படுது. அந்த வெற்றிடத்துல யார் உருவாகுறாங்கன்னா, ஒரு சாஃப்ட் இந்துத்துவா உருவாகுது. அப்ப அந்த சாஃப்ட் இந்துத்துவாவோட ஓட்டுக்களை எப்படி எடுப்பது? ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோனார்களை ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்கன்னா, யாதவர்களா கன்வெர்ட் பண்றாங்க. அப்ப அவர்களுக்கு ஜீவாதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, மாடுகள் தான். அப்ப அந்த மாடுகளை, அந்த கோனார்களை, அந்த ஓட்டுக்களை பெறுவதற்காக அவர் என்ன பண்றாரு? மாட்டுக்கான அரசியல் அப்படின்னு பேசுறாரு. அப்ப அவர் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லைன்றதானே கோரிக்கை. அவர் வேற என்ன கோரிக்கை வைக்கிறாரு? எங்களுக்கு மேய்ச்சல் நிலம் இல்ல. அதனால என்ன பண்ண போறேன்? சரி மேய்ச்சல் நிலம் இல்ல. அதனால என்ன பண்ண போறேன்? நான் காட்டுக்குள்ள போய் மேய்க்க போறேன். புரியுதுங்களா? அந்த இது லாஜிக் புரியுங்களா? எனக்கு மேய்ச்சல் நிலம் இல்ல. அதனால நான் காட்டுக்குள்ள போய் மேய்க்க போறேன். ஏன் காட்டுக்குள்ள தடை பண்றாங்க? அங்க அது வனத்துறை கட்டுப்பாட்டுல வந்துருது. அதற்கு முன்பாக ஒரு செய்தியையும் இங்க நான் குறிப்பிட விரும்புறேன். சட்டத்தால் 33% காடுகள் இருக்கணும்ன்றது சட்ட விதி. ஒரு தேசத்துல 33% காடுகள் இருக்கணும் தேச விதி. ஆனா அரசு புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னா 22% தான் காடுகள் இருக்குதுன்னு சொல்லுது. ஆனா இந்த தனியார் ஆய்வாளர்கள் இருக்காங்க தெரியுங்களா, அவங்க சேட்டலைட் இமேஜ் பிரகாரம் பார்க்கும்போது அது 17ல இருந்து 18% தான் காடுகளே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா காடுகள் பரப்பளவு எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு. இப்ப இங்க ஒரு கேள்வி வருது. நம்ம கிராமத்துல இப்ப உங்களுக்கு கூட தெரியும், ஆடு ஒரு செடியை கடிச்சிச்சுன்னா அது வளராது. புரியுதுங்களா? இப்ப இந்த மாடுகளை கொண்டு போய் ஆடுகளை கொண்டு போய் நான் காட்டுல மேய்ப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காடுகளோட பரப்பளவு மேலும் குறையும். ஒண்ணு, இதை தூக்கி அப்படி ஓரமா வைங்க. முதல்ல காடுகள் யாருக்கானதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. காடுகள் யாருக்கானது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் பூச்சிகளுக்கும் புழுக்களுக்கும் அதற்கு சொந்தமானது. ஏன்னா அதுதான் அந்த காடுகளை உருவாக்குது. அந்த பறவைகளும் விலங்குகளும் பூச்சிகளும் புழுக்களும் தான் அந்த காடுகளை உருவாக்குது. அதுதான் இயற்கை விவசாயி. அது எதற்காக உருவாக்குதுன்னா தன்னோட வாழ்வாதாரத்திற்காக. இப்ப அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான மாடு போச்சுன்னா அந்த காட்டுல இருக்கக்கூடிய காட்டு விலங்குகள் இருக்குல்ல, அதோட வாழ்வாதாரம் பாதிக்குமா பாதிக்காதான்? ஒண்ணு செடியை கடிச்சதுன்னா வளராது. அடுத்தது இயல்பா அந்த காடுகள்ல இருக்கக்கூடிய உயிரினங்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இன்னொரு விஷயம், இப்ப நீங்க ஒரு மாடு வளர்க்குறீங்க. நீங்க ஒரு மாட்டை வாங்கிவிட்டு வீட்டுல கட்டவும் இடம் இல்லாம மேய்க்கவும் நிலம் இல்லாம அதை என் தோட்டத்துல நான் மேய விடுவேன், அதை ஒரு போராட்ட வடிவமா மாத்துவேன் அப்படின்னா இது எந்த வகையில நியாயம்னு எனக்கு ஒண்ணும் புரியல. இது அப்பட்டமா மோசடியான ஒரு அரசியல். முதல்ல நீங்க மாடு வாங்கணும்னா உங்களுக்கான மாடு கட்டுறதற்கோ மேய்ப்பதற்கோ உங்களுக்குன்னு ஒரு நிலம் இருந்தாதான் நீங்க மாடு வாங்கணும். இல்லைன்னா நீ ஏன் மாடை வாங்குற? ரெண்டாவது, மாடுன்றது நாட்டு விலங்குகள், வீட்டு விலங்குகள். காட்டில் இருப்பது காட்டு விலங்குகள். காட்டு விலங்குகள் சுதந்திரமாக அதோட நிலப்பரப்பு எல்லை வரையறைக்குள்ள தனக்கான இரையை தேடிக்கொள்ளும். வீட்டு விலங்குகள் வீட்டுல அதற்கான உணவை அது தேடிக்கொள்ளும். அப்ப வீட்டு விலங்கை கொண்டு போய் நான் காட்டு விலங்கோட விடுவேன் அப்படின்னு சொல்றது நீங்க சொன்னதுதான் கேட்ட கேள்விதான். சரி, சீமானுக்கு தான் 1000 நோக்கம் இருக்குது. அந்த யாதவர்களோட ஓட்டுகளை, மாடுகளை தன் வாழ்வாதாரமாக வைத்திருக்கக்கூடியவர்களை ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக, எப்படி இப்ப பனை ஏறுவது நாடார்கள் ஓட்டுகளை அறுவடை செய்வதற்காக, இப்படி ஒவ்வொரு சமூகத்தோட ஓட்டுகளையும் எடுப்பதற்காக இவர் ஒரு அரசியல் செய்யறாருன்னா இதை வேடிக்கை பார்க்கக்கூடிய, இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு அறிவு எங்க போச்சு? ஏன் அவர் சிந்தனை இல்லாம போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தொடக்கத்துல சொன்னது மாதிரி கடந்த 10 ஆண்டுகளாக இவர் ஒரு வெற்றிடம் ஏற்பட்ட ஒரு அரசியலை சீரழிக்கிறார், இளைஞர்கள் மத்தியில் ஒரு நஞ்சை விதைக்கிறார் அப்படின்னு தான் நாம இதை புரிஞ்சுக்க முடியும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடு மேய்க்கப்போ மாடை நான் அரசு உத்தியோகமா மாத்துறேன், மாட்டுக்கான மேய்ச்சல் நிலத்தை கொடு. நான் என்ன கேட்கிறேன், நீங்க மாட்டை ஒண்ணு வாங்கி வச்சிருப்பீங்க, உங்களுக்கான மூக்கணாங்கயிற பக்கத்து வீட்டுக்காரன் கொண்டு வந்து கொடுப்பானா? உங்களுக்கான மாட்டுக்கு தீவனத்தை மக்கன, உனக்கு மாடு வளர்க்க யோகிதை இருந்தா மாட்டை வள, அதற்கான நிலப்பரப்பு இருந்தா மாட்டை வள, இல்லைன்னா ஏன் மாட்டை வளர்க்குற? உடனே அவங்க சொல்லிடுவாங்க,
சுவிட்சர்லாந்த பாருங்க, நார்வே பாருங்க, டென்மார்க்க பாருங்க. அதெல்லாம் வந்து விவசாயத்திலேயே செழிப்புற்ற நாடு. இத கேட்கிறவங்களுக்காவது அறிவு வர வேண்டாமா? புரியல. இயற்கைய தசர்வு பண்ண இயற்கையை வந்து மேலாண்மை செய்ய குறிப்பா கூகுள் கூட மாடு மேய்க்குது அப்படின்னு சொல்றாரு. கூகுள் மாடு மேய்க்கும், அவங்க அப்பா கோகுல் மாடு மேய்ப்பாரு. இதெல்லாம் வந்து அறிவியலுக்கு புறம்பானதுங்க. கூகுள் எப்படிங்க மாடு மேய்க்க முடியும்? கோகுல் வேணா மாடு மேய்ப்பாங்க, கண்ணன் வேணா மாடு மேய்ப்பாங்க. நாமெல்லாம் இன்னைக்கு ஒரு நவீன காலத்துக்குள்ள வந்துட்டோங்க. நான் கேட்கிறேன், ஏன் மாடை மேய்க்கணும்னு கேட்கிறேன். அதுக்கான அவசியம் என்ன வந்துச்சு? இப்ப இவரே சொல்றாரு, டென்மார்க்க பாரு, சுவிட்சர்லாந்த பாரு, அது தன்னிறைவு விவசாயத்தினால் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரம்ன்றாரு. நான் அதையே ஒரு உதாரணமா உங்களுக்கு திருப்பி சொல்றேன். இப்ப சுவிட்சர்லாந்து எடுத்துக்கங்க. சுவிட்சர்லாந்துல எத்தனை சதவீதம் பேர் அதான் விவசாயத்துல வருமானம் வருது, நான் மறுக்கல. ஆனா எத்தனை சதவீதம் பேர் விவசாயம் பாக்குறாங்க தெரியுங்களா? அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில 7.5% பேர் தான் விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. அந்த நாட்டுல ஒட்டுமொத்த விவசாயத்தையும் யாரு பாக்குறாங்கன்னா 7.5% பேர் தான் பாக்குறாங்க. இங்க 55% மேல விவசாயிகள் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் என்னைக்குதான் படிக்கிறது, என்னைக்குதான் இன்னும் சொல்ல போனா ஒரு காலத்துல அவங்க நெல் எப்படி நடுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பாட்டு உழவு ஓட்டிட்டு எரு அடிச்சுட்டு மேல ஒரு உழவு ஓட்டி ஒரு தண்ணிய பாய்ச்சி விதை நெல்ல தூவி விட்டுருவான். வெள்ளைக்காரன் வந்துதான் என்ன பண்ணுவான், இந்த நெல்லை முதல்ல பாத்தியா போட்டு நாத்த நடுவான். நாத்த நட்டு கயிறு கட்டி, எப்படி கயிறு கட்டி 4 அங்குலம் 6 அங்குலத்துக்கு இடையில வந்து ஒரு நாத்த நடுவான். இப்படி நட்டதுனால ஏற்கனவே அவன் பண்ண விவசாயம், தமிழன் வந்து தொன்மையான உலகத்தில் மூத்த விவசாயி. ஆனா தொழில்நுட்பத்துல அவன் முன்னேறி இருக்கிறான் அப்படின்னா ஒரு காலமும் அவன் முன்னேறல. வெள்ளைக்காரன் வந்ததுக்கு பிறகுதான் நாத்து பாவி அதுக்கப்புறம் வந்து பயிர் நடணும் அப்படின்ற ஒரு முறையை கொண்டு வந்து 35 இருந்து 40 ஏக்கர் எடுத்தான். அதுக்கு முன்னாடி எவ்வளவு எடுத்தான்? 15 ஏக்கர் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஏக்கருக்கு 15 மூட்டை எடுத்தான். அதுக்கப்புறம் 35 மூட்டை எடுக்கிற நிலைமைக்கு அது வந்துச்சு. அதற்கு இன்னைக்கு நவீன அறிவியல்கள் வெளிநாடுகள்ல. ஓகே, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இதன் தொடர்ச்சியாக வண்ணா சமூகத்தை குறிவைத்து நான் பண்பாட்டை மீட்டுவோம், திரும்ப கழுதையெல்லாம் மீட்டிருப்போம்னு சொல்லிட்டு கழுதை மேய்க்கணும்னு சொல்லி ஆரம்பிப்பாரா? அடுத்து பன்றிகள் இருக்குது, அது குறவர் சமூகத்துக்கு பிரதானமான தொழிலா இருந்தது கடந்த காலத்துல. இன்னைக்கு அவங்க படிச்சு வெளியே வர்றாங்க. இப்ப பன்றிகளை மீட்டெடுப்போம், பன்றிகளை மேய்ப்போம், குறவர் சமூகத்துடைய அடையாளத்தை மீட்டெடுப்போம் சொல்லி அடுத்து போவாரா? பன்றிகள் கழுதைகள் சொல்லி அடுத்தடுத்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இதை எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது? அததான் நானும் சொல்றேன். ஒரு 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 முதுமொழியே இருக்குது. அரசியல் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசியலுக்காகவும் ஓட்டுக்களுக்காகவும் இவர் பன்னி மேய்ப்பாரு, நீங்க சொல்ற மாதிரி வந்து கழுதையை மேய்ப்பாரு, எவனாவது ராஜஸ்தான்காரன் ஓட்டு போறதா இருந்தா ஒட்டகத்தையும் இவர் மேய்ப்பாரு. அதனால இதுல இவர்கள் மானவமானமே பார்க்க மாட்டாங்க. நீங்க நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சு, இவங்களுக்கு தேவை ஓட்டு. ஓட்டோட எண்ணிக்கை எந்த அளவுக்கு இருக்குதோ அப்பதான் இவருக்கு வெற்றி பெறணுன்றது வேற, ஓட்டு அதிகமா வாங்குறது. நீங்க ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. இவரும் வெற்றி பெறதுக்காக வேலை செய்யறாருன்னு நினைச்சிடாதீங்க. வெற்றியை நோக்கிய அரசியல் என்பது வேறு. இவர் ஓட்டுக்களை நோக்கிய அரசியல். ஓட்டுகளோட எண்ணிக்கை அதிகமாச்சுனாதான் இவருக்கான பார்கெயின் கெப்பாசிட்டி அதிகமாகும். அப்பதான் இப்ப ஒரு கட்சியில இப்ப நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, நீங்க ஒரு ஜெயிச்சிட்டீங்க, ஒரு கட்சியா மாறி ஒரு ஜெயிச்சு ஒரு பதவி வகிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான நன்கொடையாளர்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு பொதுப்படையான நபராக இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகளை கையில வச்சிருந்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நீங்க அந்த தொகையை பெறலாம், பிளாக்மெயில் பண்ணலாம், தேர்தல்ல வந்து நீங்க பார்கெயின் பண்ணலாம், தேர்தலை வியாபாரமா மாத்தலாம். இவ்வளவு நுட்பங்கள் அதுல இருக்குது. புரியுங்களா? அதுதான் அவருக்கு நோக்கம். அதுக்காக இன்னைக்கு சரிந்து போன கடந்த ஒரு 6 மாதமாவே அவரோட ஓட்டு வங்கி பாத்தீங்கன்னா மிக மோசமான கட்டத்துக்கு போயிருக்குது. அப்ப சரிந்து போன செல்வாக்கை மீட்டெடுப்பதற்காக ஒவ்வொரு ஜாதியோட தொழிலையும் இவர் புனிதப்படுத்தும் விதமாக இந்த வேலையை செய்யறாரு. இதுல வந்து 2 லாபம். ஒண்ணு கோணார்கள் ஓட்டை அறுவடை செய்வது, இன்னொன்னு வந்து இந்த சாஃப்ட் இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய ஓட்டுகளை அறுவடை செய்வது. இந்த 2 நோக்கத்தையும் வச்சுதான் இவர் அடுத்த கட்ட அரசியலை நோக்கி நகர்றாரு. ஒருவேளை இது நான் சொல்றது சரியில்லைன்னா கூட எவனுமே கேட்க ஆள் இல்ல, மாட்டுக்கிட்டையாவது பேசுவோமேன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாரா அப்படின்றது கூட யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான்.
மாணவர்களுக்கான கோரிக்கை அவரே முன் வச்சாரு. மாணவர்களே மாறி அவரே பேசினாரு. இது வந்து ரைட்டா தப்பா கேலி குத்தாங்கிறது வேறு விஷயம். ஆனா மாடாகவே மாறி எங்களுக்கு ஓட்டுரிமை வேணுங்கிற அளவுக்கு போயிருக்காரு இல்லையா? ஒருவேளை உயிரின பன்மையை போற்றி புகழ்றாரோ, உயிரின பன்மையை வந்து வலியுறுத்துறாரோ? இவங்களுக்கு நான் என்ன சொல்றேன், உயிரின பன்மையை ஒரு போற்றி பாதுகாத்தா காட்டுக்குள்ள ஏன் மாட்டை விரட்டணும்? ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சாதாரண ஒரு விஷயங்க. யோகி ஆதித்யநாத் என்ன பண்றாரு ஊபியில? அவரு வந்து ஏசி வந்து ஆம்புலன்ஸ் ரெடி பண்றாரு மாடுகளுக்குன்னு. பசு காவலர்களை உருவாக்குறாரு. புரியுதுங்களா? அந்த ஒரு விஷயத்தை இவரு மாத்தி சொல்றாரு. ஓட்டு கொடு, மாடு சார்ந்த மனிதர்களோட ஓட்டுக்களை கவருவதற்காக இவரு இப்படி அதை ரொமான்டிசைஸ் பண்றாரு. அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சிக்க முடியும். யோகி ஆதித்யநாத் பண்றதை இவர் வேற ஒரு மாடுலேஷன்ல பண்றாரு. ஆனா பேஸ் எல்லாமே ஒண்ணுதானே. இல்ல இப்ப இன்னைக்கு நீ என்னதான் பாயிண்ட் ஆகுதுன்னா அவங்களே என்ன கீழே கமெண்ட் பண்ணாங்க. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா, நம்ம கீழே வந்து கமெண்ட் பண்ணக்கூடிய தம்பி என்ன சொன்னானாக்க, டேய் இப்படி வாயிலேயே பேசுறீங்களாடா, பால் எங்க இருந்து வருது, கறி எங்க இருந்து வருது, ஆட்டுக்கு வந்து சீமானே சொல்ற, ஆட்டுக்கு வந்து நம்ம வந்து ஆந்திராவை நம்பி இருக்கோம், மாட்டுக்கு ராஜஸ்தான் நம்பி இருக்கோம், இப்படி அவரே சொல்றாரு இல்லையா? அப்போ ஒருவேளை கறிகளும் பால்களும் நலிவு இல்லாம நலிஞ்சு போச்சா, மலிவா கிடைக்காம நலிஞ்சு போச்சா கேள்வி வருது இல்ல? இப்ப ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவு கொண்ட காட்டுல போய் நீங்க மாட்டை மேய்ச்சி பாலை பீச்சி கறியை வித்து பார்க்கக்கூடிய லாபம் இருக்குல்ல, அது ஒண்ணு. 40 ஏக்கர்ல நீங்க விவசாயம் பண்ணி பார்க்கக்கூடிய வருமானம் இருக்குதுல்ல, இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா 4 ஏக்கர்ல மாட்டுக்கான கறிக்கான மாடு இருக்கு பாத்தீங்களா, கறிக்கான மாட்டு ரகம்னே இருக்குது. அத 4 ஏக்கர்ல வளர்த்தீங்கன்னா நீங்க 40 ஏக்கர்ல பார்க்கக்கூடிய விவசாயத்தை நீங்க பார்க்கலாம். இன்னொரு 4 ஏக்கர்ல நீங்க பால் பண்ணைய வைக்கலாம். நீங்க பாலை பீச்சி கறியை வெட்டி விக்கிறதுக்கு அடுத்தவன் நிலமா கிடைச்சது. நீயோ இது லாஜிக்கலா யோசிக்க வேணாம். எனக்கு பால் வேணும், கறி வேணும், எல்லாம் தான் வேணும். ஆனா அடுத்தவங்க இடத்துல மேய்ச்சது வரக்கூடாது. நீ என்ன பண்ணணும்? 40 ஏக்கர் விவசாயம் பண்றல, அந்த இடத்துல நீ ஒரு கறிக்கான மாடு பண்ணைய வை. 40 ஏக்கர் நிலத்துல கிடைக்கக்கூடிய வருமானம் இதுல கிடைச்சிட்டு போகுது. பால் பண்ணைகளை பெருக்கு. அதுதானே சரியா இருக்க முடியும். ஆட்டுக்கும் நீ மாட்டுக்கும் எதுக்கு நீ ஆந்திராவை நம்பி இருக்கிற? நீ ஒண்ணும் கிடையாதுங்க. இந்தியாவோல ஒரு மிகப்பெரிய ஒரு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்தது, சத்து குறைவு இருந்தது. எல்லாரும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, ஒன்னும் பண்ண முடியல. பிராய்லர் கோழி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்தியாவோட புரோட்டீன் பற்றாக்குறையை அது தீர்த்துச்சு. அது மாதிரி மாடுகளை பண்ணை முறையில கறிக்காக வளர்க்கறதுக்கு பாருங்க. உங்களுக்கு உணவு தேவை பூர்த்தி ஆயிடுது இல்ல. அப்ப அரிசி இல்லையா, பருப்பு இல்லையா, காய்கறினா மாட்டுக்கறியை கொடுத்துட்டு நீ காயை வாங்கிக்க, பருப்பை வாங்கிக்க. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அது ரெண்டாவது, இந்த மெத்தட் இருக்குதுல்ல, இவங்க வளர்க்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய மெத்தட் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் பேக் டு வேதிக் லைஃப் தான். நம்மள பின்னோக்கி இழுக்கக்கூடியது. இவங்க சொல்லக்கூடிய சுவிட்சர்லாந்தா இருக்கட்டும், நார்வேகா இருக்கட்டும், விவசாயத்தில் முதன்மையா இருக்குதுன்னா அந்த தேசத்துல இருக்கக்கூடிய 70% பேர் தான் அந்த விவசாயத்தையே பாக்குறான். இயந்திரமயமாக்குங்க, விவசாயத்தை நவீனமாக்குங்க. இப்ப வந்திருக்குங்க, மண்ணே இல்லாத விவசாயம் வந்திருக்குது. விவசாயத்துக்கு மண்ணே தேவையில்லை. நீர் குறைவான பயிர்களை கொண்டு வராங்க. இன்னைக்கு நிறைய ஹைபிரிட் வகைகள் வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு எல்லாம் வந்து உணவு தேவை பூர்த்தி ஆகலையா? நான் என்ன கேக்குறேன், இவனுக்கு ஆடு மாடெல்லாம் காட்டுல மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனுங்க தானே, அதுல யாரா மறுக்க முடியுமா? அன்னைக்கு தாது பஞ்சங்கள் வந்து லட்சக்கணக்கில் மனிதர்கள் கொத்து கொத்தா செத்து போனானே, இன்னைக்கு எந்த பஞ்சம் வந்துச்சு? அன்னைக்கு அவன் மாடு மேய்ச்சிக்கிட்டு தானே இருந்தான், அடுத்தவன் நிலத்துல விட்டு மேய்ச்சிக்கிட்டு தானே இருந்தான். இவன் சொல்ற இயற்கை விவசாயம் எல்லாம் நடந்துகிட்டு தானே இருந்தது. அப்ப பஞ்சம், சோத்துக்கு பஞ்சம் வந்துச்சா இல்லையா? ஆக அதெல்லாம் எது போக்குச்சு? நவீன விவசாய முறைகளும் நவீன அறிவியல் வளர்ச்சியும் தான் இதெல்லாம் போக்குச்சு. உனக்கு பால் வேணும், கறி வேணும்ன்றதுக்காக வந்து நீ மாட்டை ரோட்ல மேய விடுறது, காட்டுல போய் மேய விடுறதுன்னு இல்லாம உனக்கு மாடு வளர்க்கணும்னு நீ முடிவு பண்ணினா, நீ ஒரு சொந்தமா இடம் வச்சிருந்தா மாட்டை வள, இல்லைன்னா ஏன் உன்னை மாட்டை வளர்க்க சொல்றது? 40 ஏக்கர்ல விவசாயம் பண்றிய, 4 ஏக்கர்ல ஒரு கறிக்கான மாட்டு பண்ணைய வை, பால் பண்ணைகளை அதிகப்படுத்து. நீ ஊரே போய் மேய்ஞ்சிட்டு வரும், ஓசியில மேய்ஞ்சிட்டு வந்து இவர் பாலை கறந்து வித்து போடுவாரா? காசு பார்த்துருவாரா அவரு? இது என்னங்க நியாயம் இது? ஒரு மாட்டை அவுத்து, இப்ப சென்னை எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், மாட்டுக்காரன் என்ன பண்ணுவான், வீட்டுல உட்காந்துருப்பான், மாட்டை அவுத்து விட்டுருவான், அது ஊரே போய் மேய்ஞ்சிட்டு வந்து இவனுக்கு பாலை கொடுத்துரும். அப்படி முதலீடு இல்லாம ஆட்டைய போடுறதுக்கு பேருதான் இவங்க சொல்ற மாட்டு அரசியல். அந்த மாட்டுக்கு செலவே பண்ணக்கூடாது, அடுத்தவன் நிலத்துல மேய விடுறது, அடுத்தவன் காட்டுல மேய விட்டு இவனுங்க பாலை திரட்டி வித்து விடுவானுங்க, கரியா வெட்டி வித்து விடுவானுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாங்க இது?
இது ஒரு அரசியல்னு வெளியில பேசுறாங்க. இதையும் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கிறான்னா, இவர்கள் பரிணாம வளர்ச்சியில் பாதியிலே நின்னு போயிட்டானுங்களோன்னு எனக்கு பயமா இருக்குது. ஓகே, ஓகே. புரியுது, புரியுது. நீங்க சொன்னதெல்லாம் மாடு மேய்க்கவா, அதாவது திராவிடம் குடிக்க வைத்தது. காமராஜர் படிக்க வைத்தாருன்னு சொன்னது அவர்தான். இன்னைக்கு இத பார்த்தா இது இவரே குடிக்க இத பாருங்க. இல்ல இதுவே ஒரு விமர்சனத்த சொல்றேன். இல்ல விமர்சனத்த சொல்றேன். அவர் வைக்க விமர்சனத்த சொல்றேன். ஆனா இன்னைக்கே என்னன்னா குடிக்க வான்றாரு, மேய்க்க வாங்குறாரு. எப்படி மார்ச்சுன்னு தெரியல. இருந்தாலும் இது அப்படி தம்பிகள் பார்வைக்கு, மக்கள் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இல்ல அததான் ஒரு செய்தியோட நான் முடிக்கிறேன் நானு. எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். உங்களுக்கும் நல்லாவே தெரியும். உங்க வீட்ல இருந்து 2 தெரு தள்ளி போனீங்கன்னா ஒரு சாராய கடையும், கள்ளு கடையும் இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. சொல்லுங்க. இது மாதிரி தமிழ்நாட்டுல 44,000 சாராய கடைகள், கள்ளு கடைகள் இருந்துச்சா இல்லையா? இருந்தது. அதோட எண்ணிக்கை. இன்னைக்கு டாஸ்மாகோட எண்ணிக்கை வெறும் 4,200. 40,500 சாராய கடையும் கள்ளு கடையும் இருந்தது போக வெறும் 4,200 சாராய கடைகள் இன்னைக்கு குறைஞ்சிருக்குது. டாஸ்மாக குறைஞ்சிருக்குதுன்னா இந்த திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் தான் கல்வி, வேலை வாய்ப்பு எல்லாம் பெருகியதன் காரணமாக குடி குறைஞ்சிருக்குதுங்க. இதையெல்லாம் புள்ளி விவரத்தோட பேசுறதுக்கு இங்க நாதி இல்ல. 44,000 சாராய கடை இந்த நாட்டுல இருந்துச்சுங்க, கள்ளு கடை இருந்துச்சுங்க. ஆக சாராய கடையும் கள்ளு கடையும் சேர்த்துச்சுன்னா ஏறக்குறைய 86,000 88,000 கடைகள் வந்துருதுங்க. குடிச்சிட்டு சீரழிஞ்சு கிடந்தாங்க. இன்னைக்கு வெறும் 4,200 டாஸ்மாக் கடைகள் தானங்க இருக்குது. இந்த அறிவு கூடவா இவனுங்களுக்கு இல்லாம போச்சு? இவர்களுக்கு பண்ணுவதற்கு அரசியல் இல்ல. இந்த அரசியல் அற்ற அரசியல் வறட்சி உள்ளவர்கள் தான் இந்த டாஸ்மாக பிடிச்சு தொங்கிக்கிட்டு இருப்பான். அவன் இந்தியாவிலே ஜிடிபில எங்கேயோ போயிட்டு இருக்குது. நாங்க 1 ட்ரில்லியன் எக்கனாமிக்கை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கோம். உட்கார்ந்து இந்த காலகட்டத்துல போய் இவனுக்கு பேச அரசியல் இல்லாம டாஸ்மாகையும், மாட்டையும், அடுத்தவன் காட்டையும், கல்லையும் இறக்கி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறான்னா இது என்ன மாதிரி ஒரு மோசடி? இந்த கல் இறக்குறது கூட சொல்றாங்கல்ல. நான் கேக்குறேன், 1 ஏக்கர் நிலம் இருக்கும், 2 ஏக்கர் நிலம் இருக்கும், 5 ஏக்கர் நிலம் இருக்குங்க. அந்த நிலத்துல வரப்புல ஒரு 10 பனைமரம் இருக்கும். அவ்வளவுதான். மீதி நிலத்துல விவசாயம் பண்ணுவான். மீதி பனைமரம்லாம் எங்க இருக்கும் தெரியுங்களா? அரசாங்க புறம்போக்கு இடத்துல இருக்கும். ஆமா. எப்படி? அரசாங்க புறம்போக்கு இடத்துலதான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய முக்காவாசி பனைமரங்கள் இருக்குது. இப்ப அந்த புறம்போக்கு நிலத்துல இருக்கக்கூடிய மரங்களையும் ஆட்டைய போறானுங்க. எப்படி இந்த மாட்டுக்கு தீனி போடாம அடுத்தவன் நிலத்துல மேய விட்டு வருமானம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி அரசு புறம்போக்கு நிலத்துல இருக்கக்கூடிய பனைமரத்தையும் ஆட்டைய போட பாக்குறது. சரி, அப்படிதான் ஆட்டைய போடுறிய யாரு மரம் ஏறுறா? சாணார்கள், மண் சுரண்டிகள், மரமேறிகள்னு சொல்லக்கூடிய அந்த நாடார்கள் தானே மறுபடியும் அதுக்குள்ளேயே போறாங்க. எல்லாம் மரமே ஏறிக்கிட்டு தான் இந்த டி நகர் இன்னைக்கு வரலும் நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வர்த்தக நகரமாக இருக்கக்கூடிய டி நகர் இன்னைக்கு நாடார்கள் கட்டுப்பாட்டுல இருக்கு. சரவணா ஸ்டோரு, சரவணபவன் போன்ற நாடார்கள் கட்டுப்பாட்டுல இருக்குது. இவங்க எல்லாம் மரமேற போயிருந்தாருன்னா அந்த இடத்துல மார்வாடி வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. டி நகர் மார்வாடி கைக்கு போயிருக்கும். மார்வாடி கடைக்கு போகாமல் தடுத்தது நாடார்கள். ஏன்? அவர்களோட கல்வி, வேலை வாய்ப்பு, தொழில் இதுதான் மாத்துச்சு. கல் இறக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருந்தானா இன்னைக்கு அந்த டி நகரை நம்ம பறி கொடுத்திருப்போமே மார்வாடி கிட்ட. என்னங்க இது? ஒரு கேலி கூத்தான ஒரு அரசியலுங்க இது. நான் கல் இறக்க போறேன் அப்படின்னு. கல் யாருங்க இறக்குவா? தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்பட்ட இல்லங்க. இங்கதான் தமிழ்நாட்டுல மத்த இடத்துல யாரு இறக்குறா? கல்வி அறிவு இல்லாத, வேலை வாய்ப்பு இல்லாத அவர்கள் தானே இறக்குறான். நான் ஏன் ஏன்டா நீ கல்ல குடிக்கிறேன்னு கேட்கிறேன். ஏன் கல்ல குடிக்கிற? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நீ என்ன நியாயமா கேட்டா நீ என்ன கேட்கணும்? ஐயா, நான் 100 ரூபாய் கொடுத்து ஒரு குவார்டர் வாங்குறேன். அது தரமா இல்ல. நான் ஒரு கன்சியூமர், நான் ஒரு பயனாளி. நான் ஒரு பொருளை வாங்குறேன். இந்த நுகர்வோன் ஒரு பொருளை வாங்கினால் அந்த பொருள் தரமாக இருக்கணும்ன்ற ஒரு கோரிக்கையை தான் நீ வைக்கணும். எனக்கு வெளிநாடுகளை போல உயர்தரமான, தரமான, சுகாதாரமான ஒரு மதுவை கொடுன்னு நீ கேட்கறது தான் அறிவியல் பூர்வமானது, அறிவுபூர்வமானது. அதை விட்டுட்டு நான் கல்லை இறக்கி குடிப்பேன் அப்படின்னா அதெல்லாம் குசும்பு தானே. அது எந்த ஜாதியா இருக்குது? அவனை மறுபடியும் மரமேற போக வைக்கிறதுக்கு தானே இது வேலை. எவ்வளவு கடுமையான போராட்டங்களை அந்த நாடார் சமூகம் கடந்து வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த பொருளாதார மார்வாடிகளுக்கு இணையான பொருளாதாரத்தை இன்னும் மார்வாடிகளுக்கு சவால் விட்டு கொண்டு இருக்கிறார்கள் தொழில்ல. இதையெல்லாம் ஒழிக்கிறதுக்கு கங்காணி வேலை, கருங்காலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை ஒரு அரசியல் சொன்னீங்கன்னா, இதையும் ஒருத்தன் கேட்டுக்கிட்டு கை தட்டுறான் அப்படின்னா இவர்கள் மனப்பிறழ்வானவர்களா அல்லது பரிணாம வளர்ச்சியில் பாதியில் நின்று போன மனிதர்களா? யோசிங்க நீங்க. ஓகே, உங்களுடைய அத்தனை கடுமையான விஷயம் அப்படியே மக்கள் மறிக்கிட்டு இருக்கு. விவாதிச்சுள்ள அறக்கள் நேரம். நன்றி, வணக்கம்.